விசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பயன்பாடு இந்த இந்த மேற்கொண்ட இந்த வஸ்துக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆகிடும், வேர்த்து விறுவிறுத்து ஆகிடும், ஒரு இடத்துல ஸ்டெடியாக நிற்க முடியாது, உங்களுக்கு இருக்கிற உடலில் இருக்கிற அந்த ஸ்டாமினா மட்டும் காலி ஆகிடும் அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுறீங்க, நீங்கள் விஜயை வந்து இதை டார்கெட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா இது அப்பட்டமான நேரடியாக சொல்லலை, அதை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு மனிதன் இந்த வயசில் ஒரு மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் அப்படி வந்து நிற்கிறாரு, நின்று கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அப்படி நிற்கிற ஒரு விஷயமாகட்டும், ஒரு பயணப்படுறதாகட்டும், ஒரு படத்தில் இன்றைக்கும் இளமையாக நடிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து அப்படி ஒரு விஷயமா இருந்ததுன்னா இதெல்லாம் சாத்தியமா? இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது விஜய் வந்து. எங்கேயாவது ஒரு இடத்துல சரக்கை போட்டு வண்டியை மோதினாரு, இது கேஸ் ஆச்சு, இல்லை எங்கேயாவது இடத்துல போய் கலாட்டா பண்ணார், இந்த பார்ட்டியில் புகுந்து அடித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது வந்து. ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு மனிதரை நீங்கள் அரசியல் ரீதியாக தான் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு அவருடைய தனி மனித ஒழுக்கத்தில் அதுவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்க்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை அவதூறு பரப்பக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நேரடியாக பேர் சொல்லனாலும் வந்து இந்த மூன்று எழுத்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த்ன்ற ஒரு சிங்கம் அப்படி சீறு எழுந்து வந்தப்போ போகிற இடம் பூரா அவருக்கு அந்த உடல்நிலை அப்போ தான் சரியில்லாமல் ஆச்சு. அவர் கொஞ்சம் அந்த பேச்செல்லாம் மாறிச்சு வந்து. ஆனால் தொடர்ச்சியாக அந்த மீடியாவுக்கும் பங்கு உண்டு. அவரை வந்து குடிகாரர்னு சித்தரிச்சு ஒரு கட்டத்தில் அதை பயங்கரமாக வந்து மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கார்ட்டூன்லாம் போட்டு பத்திரிகையில் கட்டுரைலாம் எழுதி, இப்போ கூட பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, நீங்கள் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவர் பேசும்போதெல்லாம் அந்த மீடியாக்கள் என்னென்ன பேசுனீங்க, இப்போ வந்து நீங்கள் இறக்கப்படுறீங்க, இது பண்ணுறீங்க, கேப்டன் புகழை பற்றி பேசிட்டு போங்க, உங்களை பற்றி தெரியுங்கன்னு அது வெறுப்போட உச்சம்தான் வந்து. அப்படி ஒரு திட்டமிட்ட தாக்குதலை விஜய் மீது கொண்டு வந்து தாக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப் இதில் வந்து இறங்கியிருக்காங்க.